ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ரஞ்சித் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் நடித்த தங்கலான் படத்தோட மூவி ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். தங்கலான் படத்தோட குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் அவங்க குடும்பமாக அந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அப்போது அங்கே வர ஆங்கிலேயர்கள் இந்த ஊர் மக்கள் தான் பூமியிலேருந்து தங்கெடுக்க சிறந்தவங்க அப்படின்னு விக்ரமையும் அந்த ஊர் மக்களையும் கூட்டிகிட்டு தங்கெடுக்கிறதுக்காக போகிறாங்க. பல தடைகளை தாண்டி போகிறாங்க. அப்படி போகும்போது கிளைமேக்ஸில் அந்த ஊர் மக்களுக்கு தங்கம் கிடச்சிதா அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் மைனஸ்னு அப்படி எதுவுமே இல்லை. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஆயத்தூரில் அந்த சாமி சிலை தேடி போகிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி போவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தங்கலான் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் விக்ரம் சார் அவர் தான். மனுஷன் என்னமா நடிச்சிருக்காருங்க. அவர் நடிப்பை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா அற்புதமாக நடிச்சிருந்தார். அவங்களுக்கு ஏற்ற அவங்க மனைவியாக நடிச்சவங்க பார்வதி, அவங்க சும்மா சொல்லக்கூடாது, விக்ரம்க்கு ஈக்குவலாக ஒவ்வொரு சீனையும் அவ்வளவு அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட்டும் சரி, பசுபதி ஆகட்டும், ஜானி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பசுபதியில் பெருமாள் பக்தர் அந்த படத்தை நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நண்பா. இந்த படத்தோட ஒரு முக்கியமான ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். கையில் இருக்க ஒரு களிமண்ணை பொம்மையாக்குறத சிற்பி கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரஞ்சித் அவர்கள் ஜிவி பிரகாஷ் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு எங்கே மியூசிக் ஒரு அமேசிங்காக தேவையோ அந்த இடத்துல ஜிவி பிரகாஷ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த கோட் சூட்டு, சட்டை, இந்த மாதிரி ரஞ்சித் சார் படத்தில் அடிக்கணும் மேலே முன்னாடி படத்தில் நம்ம பார்க்குறது உண்டு. அதே மாதிரி இந்த படத்துலையும் விக்ரம் சார் அந்த வெள்ளைக்காரங்களோட பேண்ட் ஷர்ட்டை போட்டு குதிரையில் வருவார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப குஸ்பம்ஸாக இருந்துச்சுப்பா. அந்த சீனில் கண்டிப்பாக நீ தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. படத்தில் இன்டர்வல் சீன் முடிஞ்ச உடனே விக்ரம் சார் அந்த ஊர் பொண்ணுங்களுக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு பொருள் வாங்கிட்டு வருவார். அதை நான் என்னென்னு சொல்ல விரும்பலை, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை வாங்கிட்டு அவங்க படுற சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, பார்வதி அந்த அந்த ஹீரோயின் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது சின்ன யதார்த்தமான ஒரு நடிப்பு தான். அது ஒரு சின்ன சீன் தான். அது பார்க்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக நல்லா இருந்துச்சு. யதார்த்தமான நடிப்பு சீனை ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் மாளவிகாவோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 படத்தில் தனுஷுக்கு ஒரு பொம்மை மாதிரி குழந்தை வந்துட்டு போகும். அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே மாளவிகா விக்ரம் சாருக்கு ஒரு குழு மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. இந்த படத்தில் அவங்களை வில்லியாக நம்ம நினச்சோம் அப்படின்னா, படத்தில் கிளைமேக்ஸோட பெரிய ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அன்றைக்கி படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவீங்க. தங்கலான் ஒரு ஜாதி படமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஜாதி படம்னு சொல்ல முடியாது. இந்த படத்தில் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்வுபூர்வமாக எழுதியிருப்பாங்க. அவங்க சமூகத்துக்கு ஒரு பூஸ்ட் தர மாதிரி வரிகள்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. ஓவராலாக தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் விக்ரம் நடிப்புக்காக இந்த படத்தை நீங்கள் 2.5 மணி நேரம் சீட்டில் ரொம்ப அழகாகவே பார்க்கலாம். ஃபேமிலியை போய் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.